ஜனவரி மாதத்துக்கு பிறகான காலப்பகுதியில் மட்டுமே 361 மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. விக்னேஸ்வரனுடைய அந்த ஒரு விடயமும் பெரிய பேச்சு பொருளாக அண்மையில் இருந்தது. அதே போல யார் யார் இந்த சிபாரிசு செய்தார்கள்? யாழ்ப்பாணத்தில் 5, கிளிநொச்சியில் 16, முல்லைத்தீவில் வவுனியாவிலையும் 2, மன்னாரில் 2. சற்று முன் தர்மபுரம் பகுதியில், கிளிநொச்சியை சேர்ந்த தர்மபுரம் பகுதியில் ஒரு தாயார் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அந்த தற்கொலையில் இப்போ சந்தேகம் நிகழ்ந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 14 வயது சிறுவன் அதிக மது போதையிலே இருந்திருக்கிறார். முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கிளிநொச்சியில் 1 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கணும். ஏன் 16 மதுபான சாலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? 5000 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான சாலையா? அறிவித்தல் வரும் வரை எந்த ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுக்கும் இனி அனுமதி கொடுப்பதில்லை, அந்த மதுபான சாலை அனுமதிகளுக்கும் இந்த பத்திரம் கொடுப்பதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். மெண்டிஸ் என்கின்ற அந்த மதுபான சாலை நிறுவனத்தின் மீது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. 2004 2005க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மட்டுமே இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியில் 40க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன. அவர் கதைக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கின்றார். இந்த இடதுசாரி கட்சி பல துன்பங்களை, பல கஷ்டங்களை, பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த கட்சி என்ற அடிப்படையில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக, தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையில் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்த விடயம் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யார் யாருக்கு வழங்கினார், எந்தெந்த மாவட்டங்களில் இவ்வளவு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான தகவலை வெளியிடுமாறு சாணக்கியன் அவர்கள் கூறியிருந்தார். இதற்கு முன்னரே அன்ரோ மாரசநாயக்கனுடைய ஆட்சியில் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவலை தாங்கள் வெளியிடுவதாக அவர்கள் கூறிய வண்ணமே இருந்தாலும் கூட அது தொடர்பான ஒரு சரியான தகவலை உத்தியோகபூர்வமாக இன்னுமே அவர்கள் தரவில்லை. ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் இது தொடர்பான அந்த மாவட்ட ரீதியான கணக்கெடுப்பை ஆராய்ந்து அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய காலத்தில் ஜனவரி மாதத்துக்கு பிறகான காலப்பகுதியில் மட்டுமே 361 மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அதில் 172 மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இப்போ நாங்கள் மாவட்ட ரீதியான இந்த கணக்கெடுப்பை மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறோம், இனி யார் யாருக்கெல்லாம் இந்த சிபாரிசு செய்த நபர்கள் யார்? குறிப்பாக ஏற்கனவே இந்த விக்னேஸ்வரனுடைய அந்த ஒரு விடயமும் பெரிய பேச்சு பொருளாக அண்மையில் இருந்தது. அதே போல யார் யார் இந்த சிபாரிசு செய்தார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் வெளியிடுவோம் என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே பல அரசியல் தலைகள் இந்த இதில் உருளப்போவது என்பது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுக்கு சிபாரிசு பெற்று கொடுத்தவர்கள் தொடர்பாக பல அரசியல் தலைகள் உருளப்போகுது. அடுத்ததாக அவர்கள் வெளியிட்ட அந்த மாவட்ட ரீதியான அந்த கணக்கெடுப்பை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அதில் மேல் மாகாணத்துக்கு 110 மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தென் மாகாணத்தில் 48, வட மாகாணத்தில் 32, கிழக்கு மாகாணத்தில் 22, மத்திய மாகாணத்தில் 45 என்று அந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடைய அந்த போக்கு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த வடக்கில் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் மலிஞ்சு காணப்படுற ஒரு விடயமாக இந்த மதுபான சாலைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த மாகாணங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக நாங்கள் இந்த மாவட்ட அடிப்படையில் பார்த்தா கொழும்பில் 22 உரிமங்கள், கம்பகாவில் 18 உரிமங்கள், களுத்துறையில் 9 உரிமங்கள், காலியில் 9 உரிமங்கள், மாத்திரையில் 5, கம்பாந்தோட்டையில் 5, யாழ்ப்பாணத்தில் 5, கிளிநொச்சியில் 16, முல்லைத்தீவில் வவுனியாவிலையும் 2, மன்னாரில் 2, திருகோணமலையில் 4, மட்டக்களப்பில் 1, அம்பாறையில் 5, கண்டியில் 11, மாத்தளையில் 6, நுவரெலியாவில் 8, அன்றாபுரத்தில் 4, புலனறுவையில் 3, புத்தளத்தில் 6, குருநாகலில் 8, பதுளையில் 9, மொன்றாகலையில் 7, ரத்னபுரியில் 6, கேகாலையில் 2. இப்படியாக அந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது இந்த ஜனவரி மாதத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் மட்டுமே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் வழங்கப்பட்ட இந்த அனுமதி பத்திரங்கள். அந்த வகையில் இந்த
கணக்கெடுப்பு பட்டியல்லையே எந்த மாவட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டம் தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட அண்மையில் இந்த மதுபானம் தொடர்பான பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் கூட அங்கே இந்த வன்முறை சம்பவங்களும் அது மட்டும் இல்லாமல் இந்த போதையால் ஏற்படுற பல சம்பவங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கு. குறிப்பாக சற்று முன் தர்மபுரம் பகுதியில், கிளிநொச்சியை சேர்ந்த தர்மபுரம் பகுதியில் ஒரு தாயார் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அந்த தற்கொலையில் இப்போ சந்தேகம் நிகழ்ந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 14 வயது சிறுவன் அதிக மது போதையில் இருந்திருக்கிறார். தாய் சடலமாக மீட்கப்பட்ட பின்னர் மகன் உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் அந்த போலீஸ் நிலையத்தில் கூட ஒரு அதிக மதுபோதையில் இருந்த சூழ்நிலையை தான் காணக்கூடியதாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அயலில் இருந்த சமூகவாசிகள்கிட்ட விசாரித்த போது தாயாரும் இந்த மதுபான பழக்கத்துக்கு அடிமையான ஒருவர் தான் என்ற தகவலையும் சொல்கின்றார்கள். அது உத்தியோகபூர்வமாக இன்னுமே வெளியாகவில்லை. போலீசார் தங்களுடைய விசாரணைகளை முடுக்கிவிட்ட வண்ணமே இருக்கின்றனர். இந்த தற்கொலை சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக இப்போ தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் நடந்தா பிறகுதான் இதில் என்ன விடயங்கள் இருக்கும் என்று தெரிய வரும். இந்த விடயத்தை நான் சொன்னதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிறிய உதாரணம் தான். கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த மதுபான சாலைகளாலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கிளிநொச்சியில் 1 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கணும், ஏன் 16 மதுபான சாலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, 5000 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான சாலையா என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கின்றார். ஆகவே இந்த கிளிநொச்சியில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கிடைத்தது தொடர்பாக பல தமிழ் அரசியல்வாதிகள் என்ற பெயர்கள் வெளிவரலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம், நலிந்த ஜேசிஸ் அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த அவர்களுடைய சிபாரிசு செய்தவர்களுடைய பெயர்களையும் நான் வெளியிடுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் யார் யார்கிட்ட பெயர்கள் வரப்போகுதுன்றது ஒரு பெரிய விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உண்மையிலேயே இந்த மதுபான சாலைகள் என்பது வீதிக்கு வீதி இருப்பதனூடாக இந்த மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் அரசு அவதானம் செலுத்தணும். அன்ட்ரோ மார்சநாயக் அவர்கள் கூறுகின்ற பொழுது மறு அறிவித்தல் வரும் வரை எந்த ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுக்கும் இனி அனுமதி கொடுப்பதில்லை, அந்த மதுபான சாலை அனுமதிகளுக்கும் எந்த பத்திரம் கொடுப்பதில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் இனி இலங்கை பூராகவே எந்த ஒரு அனுமதிகளும் கொடுப்பதில்லை. அந்த வகையில் மெண்டிஸ் என்கின்ற அந்த மதுபான சாலை நிறுவனத்தின் மீது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, மதுபானம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மதுவரி திணைக்களத்தால் மதுபானங்களுக்கு கொண்டு ஒரு வரி விதிக்கப்படுகின்றது. அதுக்கு மேலதிகமாக 3% வரி அவர்கள் கட்ட வேண்டும். கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையை வரி ஏற்பு செய்ததன் காரணமாக அவர்களுக்கு அந்த சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, உடனடியாக மூடப்பட்டிருக்கின்றது. இந்த 31ஆம் தேதிக்கு வரைக்கும், இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அந்த தொகையை அவர்கள் கட்டணும், இல்லாட்டிக்கு அவர்களுடைய அந்த அனுமதி நீடிக்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிரடியாக சில முடிவுகள் எடுக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த மதுபான சாலைகள் பெருமெடுப்பில் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சமூக ஆர்வலர் என்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது. இப்படியாக இந்த மதுபான சாலைகள் தொடர்பான விடயம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிய அதே நேரத்தில் இந்த சமூக வன்முறைகளை குறைப்பதற்கு இந்த மதுபான சாலைகளை குறைப்பதுதான் ஒரு முக்கியமான விடயம் என்று பெரும்பாலும் பேசப்படுகின்றது. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் செய்யப்பட்ட படுகொலைகள் தொடர்பாக சிறிநேசன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வச்சிருக்கின்றார். அதாவது இது 2004-2005க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மட்டுமே இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியில் 40க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன. அதில் பெர்ராயசிங்கம், அது மட்டும் இல்லாமல் ரவிராஜ் உட்பட படுகொலைகளும் உள்ளடக்கமாக இருக்கின்றன. தமிழ் பரப்பில் நிறைய பேர் நாங்கள் இந்த படுகொலைகளால் இழந்துட்டோம் என்ற பொருள்பட அவர் கதைச்சிருக்கின்றார். உண்மையிலேயே அவர் கதைக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கின்றார். அது தொடர்பான காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியின் கொள்கை உரைக்கு ඕඩර් ප්ලීස්. මම මේ අවස්ථාවේදී ආරාධනය කරනවා නියෝජ්‍ය කතානායකතුමාට මුලාසනය අසුන් ගන්නා ලෙස.
Honorable Sri Nathan, if you can proceed, please. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தனது கொள்கை விளக்க உரையினை நிகழ்த்தியிருக்கின்றார். அது தொடர்பான விடயங்கள் தற்போது விமர்சனத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாராளுமன்ற வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு கட்சியினருக்கும் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் மக்கள் சந்தர்ப்பங்களை அளித்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன போன்ற கட்சிகளுக்கு மக்கள் பாராளுமன்றத்தில் அவ்வப்போது சந்தர்ப்பங்களை வழங்கியிருந்தார்கள். ஆனால் வழங்கப்பட்ட எந்த சந்தர்ப்பங்களும் முறையாக பின்பற்றப்படவில்லை, பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அதன் விளைவு என்னவென்றால், இன்று பாராளுமன்றத்தை பார்க்கின்ற போது அசுர பெரும்பான்மையோடு இருந்த பல கட்சிகள் இன்று 3, 4, 5 ஆசனங்களுக்குள் சுருங்கி இன்று எதிர்க்கட்சி வரிசையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் 1977ஆம் ஆண்டு 168 பாராளுமன்ற ஆசனங்களில் 140 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார். 6இல் 5 பெரும்பான்மையை பெற்றிருந்தார். அவர் இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு தரவில்லை. அவரும் சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருந்துவிட்டு சென்று விட்டார். அடுத்ததாக சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் 1994இல் வழங்கப்பட்டது. அவருக்கு ஏறத்தாழ 62.28 வீதமான வாக்குகளை மக்கள் அள்ளி கொடுத்து தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் அவரும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருந்தார். ஆனால் அவருக்கு துரதிர்ஷ்டவசமாக பாராளுமன்றத்தில் கிடைத்த ஆசனங்கள் 105 மட்டும்தான். அதேவேளை அடுத்த கட்டமாக 2015 ஆண்டு காலத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் தேசிய ரீதியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதனையும் அவர்கள் தவறவிட்டு இருக்கின்றார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த நாட்டில் முக்கியமான கட்சிகளாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அடுத்த கட்டமாக வந்த பொதுஜன பெரமுன போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்று சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதனையும் சாதிக்கவில்லை. ஆனால் 2024ஆம் ஆண்டில் ஒரு சந்தர்ப்பம் இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்து, இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது. ஜனாதிபதியை பெரும்பான்மை அடிப்படையில் தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களை அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து வழங்கியிருக்கின்றார்கள். எமது ஜனாதிபதி குறிப்பிடுவது போன்று வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று பேதமில்லாமல் எல்லா மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதியும் எவ்வாறு பயன்படுத்த போகின்றார்கள் என்பதைத்தான் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் விழித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த சிவப்பு கட்சி, பச்சை கட்சி, நீல கட்சி என்பன தமது காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை. ஆனால் இந்த சிவப்பு கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி கட்சி பல துன்பங்களை, பல கஷ்டங்களை, பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மக்களின் துன்பங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் 5 ஆண்டுகளில் முறையாக பயன்படுத்தி கொண்டால் வரலாற்றில், சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர் நிலையாக நின்று கொண்டிருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்ல மறந்துவிட்டேன். எனக்கு வாக்களித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்த எமது ஆதரவாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், குறிப்பாக கல்குடா, பட்டிருப்பு, மட்டக்களப்பு தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்த அந்த அன்பர்கள், ஆதரவாளர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி, எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர், தன்னுடைய வெற்றியை ஆடம்பரமாக கொள்ளாதவர், கொண்டாட்டங்கள் மூலமாக திண்டாட்டங்களை மக்களுக்கு விளைவிக்காத ஒரு ஜனாதிபதி இன்று ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கின்றார். மிகவும் எளிமையாக, மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர் போன்று அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே இந்த செயல்பாடு என்பது உண்மையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும்.
சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய கொள்கை பிரகடன உரையை நான் முழுமையாக வாசித்து பார்த்தேன். அந்த இடத்தில் அவ்வளவு விடயங்களையும் என்னால் விளக்கமாக கூற முடியாது. இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள், இனி அரசியலில் இனவாதம் மதவாதம் இருக்காது, அடிப்படைவாதம் இருக்காது, அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று எங்களுடைய சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த அவர்களும் கூட இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இனவாதம் மதவாதத்திற்கு இனி இடமில்லை என்று கூறியிருக்கின்றார். வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும், அதாவது சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். இந்த சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்றச் செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட அந்த சட்டவாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும். அதே போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த 2005க்கும் 2015க்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதாது. அதாவது 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, மாமனிதன் என்று பாராட்டக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் வன்னியில் சிவநேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர், அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள், பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு எக்னலிகோட அவர்கள், லசந்த விக்ரமதுங்க அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன. ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது. சுருக்கமாக சொல்ல போனால், பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது. வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன. எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தை கூட அலங்கரித்துக் கொண்டு சென்றதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம். அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விவரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார். அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் இந்த கொலை குற்றவாளிகள் அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். எனவே அந்த விடயங்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவாட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன். மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களில் அத்துமீறிய குடியேற்றம் அங்கு காணப்படுகின்றது. மாவட்டம் கடந்து அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றம் 3 தடவை தீர்ப்பளித்திருக்கின்றது. அத்துமீறி குடியேறிய அந்த குடியேறிகளை அல்லது அந்த காணிகளை அபகரித்து பண்ணையாளர்களை நடுத்தருவில் விட்டவர்களை, அன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தவர்களை வெளியேற்றுமாறு 3 தடவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அத்துமீறிய குடியேற்றவாசிகளை அகற்ற வேண்டும் என்று. ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கூட அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மயிலத்தமடு, மாதவனையில் காணப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் உண்மையில் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை ஜனாதிபதி அவர்கள் முற்போக்கான பல விடயங்களை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். ஜனாதிபதி அவர்கள்
பல விடயங்களை பற்றி கூறியிருந்தார். ஆனால் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அவற்றின் தீர்வு சம்பந்தமாகவோ கூறாமை, இந்த மத விவகாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு பொதுவான அமைச்சை ஏற்படுத்தி சகல மதங்களையும் சமத்துவமாக அவதானிக்கக்கூடிய ஒரு அமைச்சை ஏற்படுத்தாமை எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததாக அமைந்திருக்கின்றது. அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். அண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும், இறந்தவர்களை, மறைந்தவர்களை, மரணித்தவர்களை நினைவு கூறக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதனை வரவேற்கின்றோம். ஆனால் அவ்வாறு நினைவு கூர்ந்தவர், தனது தங்கை போராட்டத்தின் போது தனது உயிரை இழந்திருந்தார். அந்த தங்கையை நினைவு கூர்ந்ததற்காக கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை அவர்கள் குற்றப்புலனாய்வு, பயங்கரவாத தடுப்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் 4ஆம் மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள். எனவே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், அதாவது அரசாங்கம் சில வேளைகளில் நல்லதை செய்ய நினைத்தாலும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது கரி பூசக்கூடிய விதத்தில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது. எனவே அப்பாவி மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒரு விடயம் சொல்லியாக வேண்டும். 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக சென்ற பாதை அடைபட்டு விட்டது. அன்றைய காலம் யுத்த காலமாக இருந்தது. இன்று யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. அந்த பாதை இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக மக்கள் 8 வளைவுகளுக்கூடாக, அதாவது 8 வளைவுகளை சந்தித்து பயணிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. அந்த செயல்பாட்டையும் அந்த பாதையை திறப்பதன் மூலமாக மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக இருக்கின்ற அந்த பொது வீதி மூடப்பட்டு காணப்படுகின்றது. இதனால் மக்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த சபைக்கு நான் கவனத்திற்கு தருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். இந்த யுத்த வெள்ளத்தின் காரணமாக only 30 seconds. அந்த வகையில் யுத்தத்தின் காரணமாக விவசாயிகள், மீனவர்கள், இறால் வளர்ப்பாளர்கள், அப்பாவி கூலிகள் போன்ற பலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் போக்குவரத்து செய்கின்ற பாதைகள், பாலங்கள் கூட உடைந்து சென்று காணப்படுகின்றது. எனவே இவற்றிற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.